ஹீரோயினி தண்ணிக்குள்ளே குதிச்சு உயிருக்கு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜுவல்லம்மா கோயிலில் பயங்கரமாக காத்தடிக்குதுங்க. அப்போன்னு பார்த்து அந்த கோயிலில் எப்பயுமே அணையாமல் ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ அது அணைஞ்சு போகுது. அதை பார்த்த ஊர் மக்கள் ஓடி வந்து அந்த தண்டனையை நிப்பாட்ட சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ கிணத்துல குதிச்சு ஹீரோயினியை காப்பாற்றிடுறாரு. இந்த விஷயத்தில் ஜுவல்லம்மா தாயி ஏதோ சொல்ல வராங்க. அதனால தான் உன்னை நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இன்னும் 2 வாரத்தில் ஓ மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினி போட்டோகிராஃபரை தேடி தர்மசாலாக்கு போறாங்க. இவங்க பேரு அமி. இந்த பில்டிங்ல சிவில் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க, இண்டிபெண்டன்ட் கேர்ள். இங்க அமியோட அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச 2 பேர் வராங்க, அவங்கள தர்மசாலா கூட்டிட்டு போய் நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல என்னால் முடியாது, நான் இங்கே என்னோட ப்ரொமோஷனுக்காக ரொம்பவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே உங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த மெசேஜை பார்த்தா அமி ரொம்பவே உடஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா இந்த ப்ரொமோஷனுக்காக அவங்க ஒரு நாள் கூட லீவ் போடாமல் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி மேனேஜர் கிட்ட கேட்கும் போது இந்த வேலைக்கு ஒரு பொண்ணால் தகுதி இல்லை, அதனால தான் உனக்கு நான் கொடுக்காம ஒரு பையனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு மேனேஜர் சொல்ல இவங்க ரொம்பவே கோவமாகி நான் லீவ் போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கங்க. நம்ம ஹீரோயினி கூட வந்தாங்களா அவங்க அத்தை, அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அமி. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த ஃபோட்டோகிராஃபரை தேட தர்மசாலாக்கு போகிறாங்க. போகிற வழியில் அங்கே ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்னு இறங்கி ஸ்வெட்டர் வாங்குறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினியோட அந்த ஃபோட்டோ பெரிய பேனரில் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. எந்த ஆண்களும் முகத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க ஊரோட கட்டுப்பாடு. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய பேனரில் நம்ம ஃபோட்டோ இருக்குதை நினச்சி ரொம்பவே கதறி அழுகுறாங்க. அப்போது அவங்க கூட வந்து அவங்க அத்தை ஓடி வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அம்மிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமே பிடிக்கவே பிடிக்காது. அவங்க ரொம்ப சுதந்திரமாக வளர்ந்த பொண்ணு. அதனால் நம்ம ஹீரோயினி ஊரை பற்றி கட்டுப்பாடை பற்றி கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினி இந்த கட்டுப்பாட்டில் தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தாங்க. அதனால் இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும்.